அன்பார்ந்த பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பக்கத்து கிராமங்களிலிருந்து வந்திருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கொம்புக்காரனந்தல் கிராமத்தின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தினையும் நன்றினையும் தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் இந்த நாடகத்திற்கு வருக வருக என்று நான் கிராமத்தின் சார்பில் வரவேற்கின்றேன். எங்கள் கிராமம் கொம்புக்காரனந்தலுடைய கிராம தெய்வம் அருள்மிகு ஜெய கன்னிமார் கண்ணடியான் ஆடி முளைப்பாரி திருநாளை முன்னிட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை என்று கொடிவளைந்து அன்றைய தினம் பெரிய தொண்டி ஒட்டுளி வகைராவின் சார்பில் கதம நாடகமும், இரண்டாவது நாள் கந்தசாமி சேரி வகைராவின் சார்பில் கிராமிய கலை நிகழ்ச்சியும், மூன்றாவது நாள் சுந்ததேவன் பங்காளிகளின் சார்பில் வள்ளி திருமணம் நாடகமும், நான்காம் நாள் தாண்டவன்புரம் பங்காளிகளின் சார்பில் சினிமாவும் அன்னதானமும், ஐந்தாம் நாள் பூவலிங்கம் சேரி வகைராவின் சார்பில் பாட்டு கச்சேரியும், ஆறாவது நாள் வீரசிங்க கொத்தனார் வகைனாவின் சார்பில் அன்னதானமும், ஏழாவது நாள் மலையப்பன் புறத்தார் சார்பில் நடனமும் ஆடலுடன் பாடல் நிகழ்ச்சியும், நேற்று கிராமத்தின் சார்பில் எட்டாவது நாள் கிராமத்தின் சார்பில் கதம்ப நாடகமும், இன்று முத்தாய்ப்பாக கடைசி நிகழ்ச்சியாக இறுதி நிகழ்ச்சியாக பிரபல தமிழ்நாட்டில் சிறந்த நடிகர்களை கொண்டு ஹரிச்சந்திர மயனகண்டம் நாடகமும் முத்தாய்ப்பாக நடைபெற இருக்கின்றது. இதில் கலந்து கொள்ளக்கூடிய நடிகர்கள் சகோதரர் ஆட்டூர் ஆறுமுகம் அவர்கள், திருவாடானையை சேர்ந்தவர். அந்த காலத்தில் இந்திய சுதந்திர போர் நடக்கும் காலத்தில் திருவாடானை பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பேர் அதில் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று போராடியவர்கள், அதற்காக சிறைப்பட்டவர்கள். அவருடைய சந்ததியை சேர்ந்தவர் தான் ஆட்டூர் ஆறுமுகம் அவர்கள். நமது உறவினர் பானுப்பிரியா ஸ்ரீபாட் அவர்கள் மன்னார்குடியை சேர்ந்தவர். அவரும் நமது உறவினர் தான். மன்னார்குடியிலிருந்து காமராசன் அடிப்படையில் அவருடைய உறவினர். குறிப்பாக எங்களுக்கும் மன்னார்குடிக்கும் நமக்கும் மன்னார்குடிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கட்டிக்குளம் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி அவர்கள் ஜீவசமாதி அடைந்த ஓர் மன்னார்குடி. அங்கே அவருடைய கோவில் உள்ளது. அந்த கோயிலை கூட நான் தான் கட்டி புனரமைத்து கும்பாபிஷேகம்லாம் நடந்த நிகழ்வுகள்லாம் உண்டது. நமது பக்கத்தில் குறிப்பாக அண்ணனுடைய மகள் அங்கே மன்னார்குடிக்கு பக்கத்தில் வடசேரியில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி என்னுடைய அக்கால் மகனுக்கு மன்னார்குடியில்தான் பெண் எடுத்த நிகழ்வுகள்லாம் உண்டு. இப்படி நெருங்கிய தொடர்பு. அந்த ஊரை சேர்ந்த பானுப்பிரியா அவர்கள் இங்கே சந்திரமதியாக தோன்றி நடிக்க இருக்கின்றார்கள். அதுபோக ஹார்மோனியம் வாசிப்பவர் மணிகண்டன், ஜெயமணிகண்டன் அவர்கள் பக்கத்தில் முதலக்குளம் புளியங்குளம் தாமரை செல்வி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய மகன்தான் அந்த தாமரை செல்வியினுடைய மகன். அவரும் நமது உறவினர் தான். இப்படி எல்லோரும் ஒரு குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு நிலை இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மேடையை பற்றி அனைவரும் அறிவார்கள். ஆட்டூர் ஆறுமுகம் அவர்களும் அறிவார்கள். காமராசு மூலமாக பானுப்பிரியாவுக்கும் தெரியும். தாமரை செல்வி மூலமாக அவருடைய மகனுக்கும் தெரியும். இங்கே பல வேடங்களில் நடிக்க இருக்கின்ற மூத்த நடிகர்கள் யாவருக்கும்
இந்த மேடையை பற்றி நன்கு தெரியும். அதுவும் ஹரிச்சந்திர நாடகம் என்றால் கொம்புக்காரனேந்தல் பிரபலமான ஊர் என்று எல்லோருக்கும் தெரியும். அதனால் சிறப்பாக இந்த நாடகத்தை மற்ற ஊர்களில் எப்படி நடிக்கிறார்களோ இந்த ஊரில் நமது நாடகம் சிறப்பாக இருந்தால் மற்ற ஊர்களிலும் நாம் பெயர் வாங்க முடியும் என்ற நிலை அவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலை பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதை நான் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், இது மாதிரி எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு கொம்புக்காரனேந்தலில் ஹரிச்சந்திர நாடகம் என்றால் 3 நாள் 4 நாள் நடக்கக்கூடிய நடிகர்கள் சகலரும் ஆண்கள் தான் பெண்கள் வேஷம் போட்டு நடிக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் இருந்தது. அதனால் ஒவ்வொருவருக்கும் ஹரிச்சந்திர நாடகத்தில் யார் தவறு செய்தாலும், தவறு பாட்டானாலும் சரி வசனமானாலும் சரி, என்ன தவறு நடந்தாலும் அவர் சுட்டி காட்டக்கூடிய தன்மை உள்ளவர்கள். அது இப்போது என்னை போன்றவர்களுக்கு தெரியும், மற்ற பையங்களுக்கு தெரியாது, பெண்களுக்கு தெரியாது. அந்த விவரமெல்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய நடிகர்களுக்கு தெரியும். அதனால் சிறப்பாக இந்த நாடகம் அமையும். கடைசி வரை இருந்து பட்டாபிஷேகம் சூடும் வரை இருந்து நீங்கள் அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்து எங்களுக்கும் பெருமை சேர்த்து உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருந்து நாடகத்தை கடைசி வரை இருந்து கண்டுகளிக்க வேண்டும். அந்த காலத்தில் இந்த நாடக போட்டது நிரம்பி வழியும். பிராமண வீட்டு பெண்கள்லாம் மிளகனூர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. இந்த பக்கத்தில் பெண்கள் இருப்பாங்க, இங்கிட்டு பக்கம் ஆண்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நாடகம் இந்த நாடகம். மகாத்மா காந்தி அவர்கள் இந்த நாடகத்தை பார்த்து தான் உண்மை பேச வேண்டும் என்று அவர் நினைத்தார் என்று வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கருத்தமைந்த நாடகம் இந்த ஹரிச்சந்திர நாடகம். அதை பார்ப்பதற்காக பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து கூடி இந்த நாடகப்பட்ட நிரம்பி வழிகின்ற அளவுக்கு கூடுவார்கள். இப்போது பொட்டெல்லாம் கிடக்கு. அதனால் இங்கே வீட்டுகளில் இருக்கவங்கள முன்னாடி வந்து உங்களுக்கு எத்தனை சேர் வேணும்னாலும் போடுறேன், முன்னாடி வந்து கடைசி வரைக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளித்து செல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் கிராமத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹலோ. கிருங்காங்கோட்டையைச் சேர்ந்த ஊராட்சி கழக செயலாளர் தீபாவளி கிராம தலைவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடையை பொறுத்த எனக்கு கைத்தறி ஆடை அணிவித்து பெருமை சேர்த்த மருமகன் கிருங்காக்கோட்டை தீபாவளி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏது பிழை செய்தாலும் பிழையேது செய்தாலும் தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவா நீ பேசு நாயேன் பிழைக்கின்றவார் நீ பேசு. முருகா தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் தேலாடும் மயிலாடும் செந்தூரின் கடலோரம் தேலாடும் மயிலாடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும். முருகா
கொடியாடும் திருப்பரம் குன்றத்திலே தேவாவுள் தேரோடும் திருப்பரம் குன்றத்திலே தேவாவும் தேரோடும் பழமுதிரும் சோலையிலே பழமாய் நீ கணிந்திருக்க பழமுதிரும் சோலையிலே பழமாய் நீ கணிந்திருக்க பார்ப்பவர்க்கு பசி தீரும் பணிந்தவர்க்கு புகழ் சேரும் பார்ப்பவர்க்கு பசி தீரும் பணிந்தவர்க்கு புகழ் சேரும் தென்பழனி தென்பழனி மலையோரம் தெள்ளு தமிழிசை பாடும் செந்தூரின் கடலோரம் வேலாடும் அயிலாடும் முருகா 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 நன்றி 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 ஹேல் ஹேல் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம ஏர் நடத்தி ஓ ஆ, 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 ஓ, ஓ, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாமையே நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையும் தண்ணீர் விட்டு நெல்லி விளைஞ்சிருச்சு பரப்பு உள்ள மறைஞ்சிருச்சு காடு விளையணும் மச்சான் நமக்கு கையும் காலுந்தா மிச்சம் கையும் காலுந்தா மிச்சம் அடி காடி விளையட்டு பெண்ணி நமக்கு காலம் இருப்பது பின்னி காலம் இருப்பது பின்னி ஓ மண்ணை பொழந்து சுரங்க வச்சு பொண்ணை எடுத்து கனிகள் வெட்டி அப்படி மண்ணை பொழந்து சுரங்க வச்சு பொண்ணை எடுத்து கனிகள் வெட்டி மதில் வச்சு மளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்து எடுத்து மண்ணை பொழந்து சுரங்க வச்சு பொண்ணை எடுத்து கனிகள் வெட்டி மதில் வச்சு மளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்து எடுத்து வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையில் பட்டதுயரினி மாறணும் கிட்ட நெருங்குதி நேரம் அடி காடி விளையட்டு மச்சான் நமக்கு கையும் காலந்தா மிச்ச கையும் காலந்தா மிச்ச மாடா உழைச்சவே வாழ்க்கையிலே பசி வந்திட காரண என்ன மச்சான் பசி வந்திட காரண என்ன மச்சான் மாடா உழைச்சவே வாழ்க்கையிலே பசி வந்திட காரண என்ன மச்சான் அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தில் சேர்ந்ததினால் வரும் தொல்லையடி பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான் பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான் கஞ்சி கஞ்சி என்ற பானை நீரையாது சிந்திச்சு முன்னேற வேணுமடி கஞ்சி கஞ்சி என்ற பானை நீரையாது சிந்திச்சு முன்னேற வேணும் இப்ப காடி விளையட்டு பெண்ணி நமக்கு கையும் காலந்தா அமைச்ச கையும் காலந்தா அமைச்ச அடி நானே போட போறே சட்டோ இனி நன்மை பிறக்கட்டி நித்த ஓ இசைக்குழுவினர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. முதலில் ஹார்மோனியம் வாசிக்கும் மணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
இங்கே மிருதங்கம் வாசிக்கும் அருமை அண்ணன் சிவஞானம் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். இங்கே ஆல்ரவுண்ட் வாசிக்கும் சத்யவான் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். இங்கே தாளம் வாசிக்கும் கருப்புராஜா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். மின்வாரிய ஊழியர்கள் யாராவது இருந்தால் மேடைக்கு வருவோம். எங்களுக்கு பொன்னாடி அணிவித்து பெருமை சேர்த்த கொம்புக்கார அணைந்தல் கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் நன்றி எழுத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளிவரிக்கு அமைத்துக் கொடுக்கும் நீ சொல்லும் சவுண்ட் சர்வீஸ் சுத்தி போட வேணும் ஐயா சின்ன பொன்னாடை பருத்தி கௌரவப்படுத்திய கொம்புக்காரந்தல் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எமது நீ செல்வம் ஒளிபெருக்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னகத்தின் தெய்வமையா மருது பாண்டியர் தங்கமையா நம்மை விட்டு பிரிந்து சென்ற தங்கங்கள் எங்கையா. தென்னகத்தின் தெய்வமையா மருதிருவர் தங்கமையா நம்மை விட்டு பிரிந்து சென்ற தங்கங்கள் எங்கே ஐயா. தென்னகத்தின் தெய்வமையா நரிக்குடி முக்குளமா நல்லதொரு ஊர்தானமா. நரிக்குடி முக்குளமா நல்லதொரு ஊர்தானமா. பொன்னத்தாள் பழனிசாமி பெற்றெடுத்த தங்கமம்மா. பொன்னத்தாள் பழனிசாமி பெற்றெடுத்த தங்கமம்மா. மருதிருவர் சிங்கமம்மா தென்னகத்தின் தெய்வமம்மா. மருது பாண்டிய தங்கமம்மா நம்மை விட்டு பிரிந்து சென்ற தங்கங்கள் எங்கே அம்மா. தென்னகத்தின் தெய்வமம்மா. காளையார் கோவிலையே கட்டி வைத்த வீரனம்மா. காளையார் கோவிலையே கட்டி வைத்த வீரனம்மா. சிவகங்கை சீமை தன்னை சிங்கம் மருது ஆண்டாரம்மா. சிவகங்கை சீமை தன்னை சிங்கம் போல ஆண்டாரம்மா. அகம்புடையோர் சிங்கமம்மா தென்னகத்தின் தெய்வமம்மா. மருது பாண்டிய தங்கமம்மா நம்மை விட்டு பிரிந்து சென்ற தங்கங்கள் எங்கே அம்மா. கும்பிலியர் ஆதிக்கத்தை பூண்டோடு அளித்தவரா. கும்பிலியர் ஆதிக்கத்தை பூண்டோடு அழைத்தவரா. சேர்வை என்ற பட்டத்துக்கு சொந்தக்கார தங்கமம்மா. சேர்வை என்ற பட்டத்துக்கு சொந்தக்கார தங்கமம்மா. மருது பாண்டியர் சிங்கமம்மா தென்னகத்தின் தெய்வமம்மா. மருதிருவர் தங்கமம்மா நம்மை விட்டு பிரிந்து சென்ற தங்கங்கள் எங்கே அம்மா. கொம்புக்கார நேர்ந்தலிலே பாடுகின்ற பாடலம்மா. கொம்புக்கார நேர்ந்தலிலே பாடுகின்ற பாடலம்மா. அகமுடையோர் நம் குலத்தை காக்க வந்த வீரனம்மா. அகமுடையோர் நம் குலத்தை காக்க வந்த வீரனம்மா. மருது பாண்டியர் தங்கமம்மா தென்னகத்தின் தெய்வமம்மா. மருதிருவர் தங்கமம்மா நம்மை விட்டு பிரிந்து சென்ற தங்கங்கள் எங்கே அம்மா. தென்னகத்தின் தெய்வமம்மா. நன்றி 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 நன்றி.
நாடக அமைப்பாளர் இந்த மண்ணின் மைந்தன் வாகுடியைச் சேர்ந்த எம் ரவி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பண்ணன் ரவி அண்ணன் சார்பாக கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மாசானம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இப்பொழுது அருமை தம்பி மாசானம் அவர்கள் KP சுந்தரம்பால் பாடிய ஞானப்பழத்தை புழிஞ்ச என்ற பாடம் அப்புறமே பாடுறியா? அப்புறமே தொண்டை ஒரு மாதிரியா இருக்காங்க. மாமன்னர் மருதுபாண்டியர் பாடலை பாடிய தம்பி ஜெயம் மணிகண்டன் அவர்களுக்கு கொம்பகரணேந்தல் கே சுரேந்திரன் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஓய்வு அவர்கள் சாய்பாக 100 ரூபா அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. நமது மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் நெஞ்சில் என்று குடியிருக்கும் மாமன்னர் மருதிருவர் புகழ் பாடியதற்காக அன்பளிப்படுத்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் என் சார்பாகவும் எனது புளியங்குளம் மாமன்னர் மருதுபாண்டியர் பேரவையின் சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தீத்தாம்பட்டையைச் சேர்ந்த மாமா கிருஷ்ணன் அவர்கள் என் அருமை தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. அன்பு மாமா அவர்களுக்கு என் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை. அண்ணன் தம்பி சிங்கமம்மா அகமுடையோர் வம்சமம்மா, அண்ணன் தம்பி சிங்கமம்மா அகமுடையோர் வம்சமம்மா, சிவகங்கை ஆண்டி வந்த சீமாந்தானம்மா, சிவகங்கை ஆண்டி வந்த சீமாந்தானம்மா, அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானம்மா. அண்ணன் தம்பி சிங்கமம்மா அகமுடையோர் வம்சமம்மா, அகமுடையோர் வம்சமம்மா. நரிக்குடி முக்குடமா நல்லதொரு ஊர்தானம்மா, நல்லதொரு ஊர்தானம்மா, நரிக்குடி முக்குடமா நல்லதொரு ஊர்தானம்மா, பொன்னத்தால் பழனிசாமி பெற்ற பிள்ளையாம் அவர்கள், பொன்னத்தால் பழனிசாமி பெற்ற பிள்ளையாம் அவர்கள், போர் குணம் கொண்ட எங்கள் மருதிருவர்களாம். அண்ணன் தம்பி சிங்கமம்மா அகமுடையோர் வம்சமம்மா, அகமுடையோர் வம்சமம்மா, சிவகங்கை ஆண்டி வந்த சீமாந்தானம்மா, அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானம்மா. காளையார் கோவிலையே காளையார் கோவிலையே கட்டி வைத்த வீரனம்மா, கட்டி வைத்த வீரனம்மா, காளையார் கோவிலையே கட்டி வைத்த வீரனம்மா, கடவுளை போல வந்த மருதிருவர்களா, கடவுளை போல வந்த மருதிருவர்களா, அவரை கையெடுத்து வணங்கிடும் நம் மகமுடியர்களா, அவர்களை கையெடுத்து வணங்கிடுவோம் மகமுடியர்களா. அண்ணன் தம்பி சிங்கமம்மா அகமுடையோர் வம்சமம்மா, அகமுடையோர் வம்சமம்மா. கண்ணாத்தல் கோவிலையே கட்டி வைத்த வீரனம்மா, கட்டி வைத்த வீரனம்மா, கண்ணாத்தல் கோவிலையே கட்டி வைத்த வீரனம்மா, கட்டி வைத்த வீரனம்மா, வெள்ளையனை கூண்டோடு எதிர்த்து நின்றாராம், வெள்ளையனை கூண்டோடு அழித்து நின்றாராம், எங்கள் முக்குளத்தர் வம்சத்திலே அவதரித்தாராம். அண்ணன் தம்பி சிங்கமம்மா அகமுடையோர் வம்சமம்மா, அகமுடையோர் வம்சமம்மா. வருஷ ஒரு திருவிழாவா வருஷ ஒரு திருவிழாவா கூடுதுவார் காளையார் கோவில், கூடுதுவார் காளையார் கோவில், வருஷ ஒரு திருவிழாவா கூடுதுவார் காளையார் கோவிலில்
வங்கக்கடல் போல கூட்டம் வருகிறது பாரு, வங்கக்கடல் போல கூட்டம் வருகிறது பாரு, அங்கே பாண்டையார் அன்னதானம் நடக்குது பாரு. அண்ணன் தம்பி சிங்கமம்மா அகமுடையோர் வம்சமம்மா, அகமுடையோர் வம்சமம்மா, சிவகங்கை ஆண்டி வந்த சீமாந்தானம்மா, அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானமா, சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானமா. அண்ணன் தம்பி சிங்கமம்மா நன்றி 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 நன்றி. தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்சார வாரியத்துக்கு கொம்புகண்ண கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ஒரு வாரமாக கரண்ட் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. மாப்பிள்ளை எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாப்புல, வந்து லைனை சரி பண்ணி போட்டு விட்டு தான் போவாப்புல. ரொம்ப நன்றி. வாங்க தம்பி. நேயருக்கு வணக்கமே. பலே 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 பலே. ஹலோ ஹலோ ஹலோ. தாய் தந்தை தெய்வம் ஒன்று நேயருக்கு வணக்கமே. தாய் தந்தை தெய்வம் ஒன்று நேயருக்கு வணக்கமே. தாய் தந்தை கோயில் இல்லை, தமிழ் முக்கிய மந்திரம் இல்லை வணக்கமே. நாடு செல்வம் வணக்கமே. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. அறமுறை இன்பமேனும் அயக்கலை 64, அறமுறை இன்பமேனும் அயக்கலை 64, அறமுறை இன்பமேனும் அயக்கலை 64. ஆக்கி தந்த ஆசானுக்கு வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் பலே 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 பலே. எங்கள் வணக்கமே. அடா 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 அடா. அவன் படைப்படியிலே ஆனாகி பண்ண அப்படியே. பாணி அப்பனுக்கு வணக்கம். போடா பவன் நடைப்பினிலே பெண்ணாகி யாரானே அடி. பகவான் படைப்படியிலே ஆனாகி பண்ணானே பாணி அப்பனுக்கு வணக்கம். இங்க பாவாடே பாவாடே இங்க பாவாடே, பச்சை பாவாடே, பச்சை பாவாடே, பொக்க பாவாடே, தங்கச்சி பாவாடே, மகளோட பாவாடே, பாவாடை கட்டி பாவதம்மங்களுக்கு வணக்கம். இங்கே பாவாடை கட்டி வரும் மசால் கடையில் விற்கும் பாபா ஜனங்களுக்கு வணக்கமே வணக்கமே. மற்றவங்க சொல்கேட்டு கல்யாணம் போடா செய்து போடா. அப்படி பெற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கமே வணக்கமே. மற்றவங்க சொல்கேட்டு கல்யாணம் செய்தவருக்கு வணக்கம். பெற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கமே. மற்றவங்க சொல்கேட்டு கல்யாணம் செய்தவருக்கு வணக்கம். எங்க காதலில தோல்விட்டு மூட்டை பூச்சி மருந்து கைலாசம் போவருக்கு வணக்கம் வணக்கம். கோயிந்தா காதலில் ஏதோ வீட்டு முட்டை பொறுத்து மருந்து குடிச்சு கைலாசம் போறவருக்கு வணக்கமே. பொல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டனுக்கு போடுகிற ஐயா கொடி வணக்கம். அப்படியே பொல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டனுக்கு போதுமே போடுகிற வணக்கமே. பொல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டனுக்கு போடுகிற ஐயா கொடி வணக்கம். இங்கே பொண்டாட்டி பொண்டாட்டி யாரு பொண்டாட்டி? யாரு பொண்டாட்டி? அவங்க பொண்டாட்டி பொண்டாட்டி டி 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 டி. பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க. அதான் அறிவு இருக்காது. எவ்வளவு ஒரு அற்புதமான கிராமம் கொம்புக்காரன் சொன்னா கிட்ட இந்த மேடையில நான் லோயிராசி போட்டுருக்கேன்டா எங்க அம்மா கூட வந்து. ஆமா உண்மை. எப்படி மேடையில என்னடா வார்த்தை சொல்றேன்? என்ன உறுப்பினர் உள்ள போடா முதல்ல போடா. நீலாம் ஒரு பப்புடு வெக்கமா உடனே யார நேரத்துக்கு வர சொன்னா? முகர கட்டைய பாரு முகர கட்டை. என்னடா வார்த்தை சொன்ன? ஏடா பாட்டா எல்லாம் பாட்டாடா? டேய் என்ன சொன்ன? பொண்டாட்டி ஒளிக பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க. ஏண்டா உன் முகரேன் முடிச்ச பொடி நுப்பாட்டா முதல்ல. நானும் மட்டும் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப பேசுற. மரியாதை கொடுக்குறேன். சும்மா பேசுறேன் பாரு. யாரு வீட்லயே பிறந்து நமக்கு வாக்கப்பட்டு வந்து சித்திரவதைப்படுறது பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி வாழ்க்கை எப்படா சொல்ல போச்சு? மைத்த புடுங்குறாங்க. என்ன மைத்த புடுங்குறாங்க? சித்திரவதை புடுங்குறாங்க. போங்க வாத்தியாரங்கிட்டு. என்ன ஒரு ஆம்பளை எது வரைக்கும் சந்தோஷமா இருப்பான் தெரியுமா? எது வரை வாழ்க்கையில கல்யாணம் முடிச்ச பின்னாடி தான் சந்தோஷம் ஆரம்பிக்குது. ஐயோ உங்களுக்கு ஒருமே தெரியல. ஒரு மசூர் புரியல உங்களுக்கு. என்ன நீ என்ன நீங்க வாழ போறீங்க? நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. என்னப்பா? ஒரு ஆம்பளை எது வரைக்கும் சந்தோஷமா இருக்கான் தெரியுமா? ஒரு பிள்ளை காலத்துல 3 முடிச்சு போற ஒட்டிக்கின்னு தான் சந்தோஷமா இருப்பான். சரி. 3 முடிச்சு போட்டுட்டானா அன்னையோட அவனுக்கு ஆயுள் தண்டனை எழுதிடுவாங்க. என்ன கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் இல்லையா? ஒரு மசுரும் இல்ல. வேஸ்ட் வாத்தியார. என்ன
ஏன்டா ஆம்பளையா பிறந்தமுன்னு இருக்கு. ஏப்பா அப்படி சொல்ற? வாங்க 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 வாங்க, இந்த 5ஆம் நம்பர் பிளாட்ல உட்காருங்க. ஏய், அவங்க ஊர நாடத்துக்கு வந்த மாதிரி வரல, பிக்னிக் வர்ற மாதிரி வர்றாங்க. டூர் வர மாதிரில வர்றாங்க. ஏன் சொல்றீங்க? ஏப்பா ஒரு மனைவியானோ எப்படி இருக்கானே, எப்படி கட்டிய கணவனை கண்கண்ட தெய்வமா மதிக்க கூடாதா பொண்டாட்டி? ஆமையா, இன்னைக்கு எவ்வளவு பூரா பொம்பளையும் மிதிக்க தெரிஞ்சா யாரு மதிக்க புருஷன? என்ன இப்படி சொல்றீங்க? கிடையாது வாத்தியாரே. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அந்த காலத்துல தாய்மார்கள் எங்க அப்பத்தாமாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்கல்ல, எத்தனை மணி காலையில எந்திரிப்பாங்க? கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு எங்க போவாங்க? மாட்டு தொழுக்கு போவாங்க. எதுக்கு? சாணி அளவா? கிடையாது. குளிக்க போவாங்களா? கிடையாது. கோயிலுக்கு போவாங்களா? கிடையாது. புருஷன் எங்க படுத்திருக்காரோ, வயக்காடா இருக்கட்டும், ஆட்டு கடையா இருக்கட்டும், மாட்டு கடையா இருக்கட்டும், தண்ணி பாசல இடமா இருக்கட்டும், புருஷன் எங்க படுத்திருக்காரோ அங்க போய் புருஷங்கால தொட்டு கும்பிட்டு இந்த தாலி எடுத்து இப்படி கண்ணுல ஒத்தி வைப்பாங்க. ஒத்திக்கு வைப்பாங்க. ஒத்தி வைக்கிறது பேங்க்ல, அது வேற. சரி, அது அடை வைக்கிறது, அது கருப்புசாமி ஆள் பாப்பாங்க. சரி, இது வந்து கண்ணுல ஒத்தி வச்சு ஒரு காலங்காலத்துக்கு ஒரு வசனத்தை ஒன்று சொல்லுவாங்க. என்ன வசனம்? என்னைய சினையாக்க பிறந்தவரே, என்னைய துணையாக்க வந்தவரே. துணையாக்கவா? என்னை துணையாக்க பிறந்தவரேன்ட்டு அப்ப சொன்னாங்க. சரி, இப்ப யாரு மதிக்கிறா வாத்தியாரே? ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. என்னப்பா? இப்ப நீ பெட்டி வாசிக்கிறீங்க, விடிய விடிய வாசிக்கிறீங்க. விடிஞ்ச உடனே வீட்டுக்கு போனா எங்க அத்தாச்சி உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? மாமா வாங்க உட்காருங்க, நைட் நாடு நல்லபடியா போச்சா? நம்ம ஊர்ல கொம்புக்காரங்க நல்லா சாப்பாடு போட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீ என்ன சொல்லுவீங்க? ஏமா நம்ம ஊர்ல அண்ணன் வீட்டுல அருமையான சாப்பாடு, நல்லா சாப்பிட்டமான்னு சொல்லுவீங்க. ஆனா அவ கேட்க மாட்டாங்க. ஆமா, என்ன சாப்பிட்டியா? நான் இருந்து சோறு ஊட்டினாலே சாப்பிட மாட்டீங்க, அங்க போய் சாப்பிடுவாங்க. நீ தூங்கி இருப்பீங்க, செத்த நேரம் உட்கார்ந்துருங்க, நல்ல ஒரு டீ போட்டு தர்றேன், இந்த டீயை குடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன், சாப்பிட்டு படுங்க. இன்னைக்கு எந்த ஒரு நாளுக்கு போகணுமோ முன்ன கூடிய சொல்லிருங்க, உங்களை எழுப்பி விட்டு தூங்க வச்சிருன்னு சொல்லி சொல்றவதான் பொண்டாட்டி. ஆமா, எந்த பொம்பளை நீங்க அப்படி சொல்ற? என்ன அப்படி சொல்ற? ஏன் வாத்தியால கேக்குறீங்க? வீட்டுல கால் எடுத்து வச்ச உடனே ஒரே புராணம். என்ன புராணம்? ராமா என்ன பண்றாங்க? என்னையா? அரிசி இல்ல, உப்பு இல்ல, புளி இல்ல, மிளகா இல்ல, சீட்டு கட்டணும், தண்டா கட்டணும், சிலிண்டர் இல்ல, லோன் கட்டணும். எங்க ஆத்தாப்பளுக்கு அதை செய்யல, எங்க அக்கா தங்கச்சி இதை செய்யல. எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாம். இந்த சந்தாவையும் லோனையும் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஏன் லோனை வச்சு நல்லா தானே இருக்காங்க? விளக்கமாத்திலே அவனை அடிக்கணும். ஏன்டா? ஆனா அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க, கஷ்டப்படுறவரு ஆம்பல் நம்மது. அது என்னையா லோன் பேர்? என்னையா எத்தனையோ பேர் இருக்கு. என்ன பேரு? விடிவெள்ளி, ஆசீர்வாதம், எல்லண்டி, மைத்த புடுங்கண்டி. ஐயோ அப்பா, இந்த ஆசீர்வாதம் லோனுக்கு தெரியுமா? இந்த ஆசீர்வாத லோன் படி என்ன திறமை தெரியுமா? என்ன தாய்மார்கள் என்ன செய்வா தெரியுமா? இந்த லோன் கொடுக்குற மேனேஜர் வந்து ஆசீர்வாதத்துல வர்றாங்க இவருங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, அண்ணே உட்காருங்க, எங்க வீட்டுல டீ எங்க பொண்டாட்டி சூப்பரா போடுவா, நீ டீயை குடிங்க, லோனை கொடுத்துருங்க, கரெக்டா கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் கால கும்பிட்டு விழுவாங்க. வாங்க தட்டி மேனேஜர் கால கும்பிட்டு விழுவாங்க. வாங்கின உடனே மேனேஜர் வந்து மாசம் மாசம் இவங்க கால கும்பிட்டு விழுவியா. ஐயா ஓனர் வயிறாரியா, எப்படியாவது கட்டிக்கையா, ஏன் வேலை தொலைஞ்சிரும்டா சாமியலா. இந்த விடிவெல்னு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது என்னையா? அது என்ன தெரியுமா? ஏன் விடிவெல் பேர் வச்சாங்க? எதுக்குயா? வீட்டுல 4 மணிக்கு நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள வீட்டு வாசல்ல பாயை வரிச்சு மெழுகுவத்தியை பொறுத்து உட்காந்துருவேன், ஒரு விளக்கையும் பொறுத்து உட்காந்துருவேன். அதுதான் விடிவெள்ளி. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க மாத்தியாரு, உண்மையிலே சத்தியமா சொல்றேன், பொண்டாட்டி கிட்ட இந்த தொல்லதான் என்ன, ஆனா வப்பாட்டி கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன அப்படி சொல்ற? உண்மையிலே எந்த பிரச்சனை இல்லையா? எப்படி? 10 பைசா கொடுக்கணும்னு தேவையே கிடையாது. சரி, போன் எடுத்து காதுல வச்சுக்கிட்டு அன்பா 4 வார்த்தை. எப்படி? ஹலோ ஹலோ செல்லக்குட்டி, என்ன மாமா, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் மாமா. உன்னை பார்க்க இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். வராதீங்க, சுரேஷ் வந்திருக்கான். சுரேஷ் வந்திருக்கானா? நீ அந்த முடியா? நீ வரலாம் தான் நினைச்சேன். சரி மாமா, ஆனா இன்னைக்கு வர முடியாதுடா. ஏங்க? என் பொண்டாடி கோச்சிரு பண்ண கண்டாயில மக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. ஐயா வர முடியாது பாப்பா அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். சரி, கட்டின புருஷனுக்கு பழைய கஞ்சியும் பச்சை மிளகா இருந்தாங்க. இந்த போன் பண்ணி பேசுறவன் கள்ள புருஷன். ஆமா, அடேப்பா அவனுக்கு பாத்தீங்கன்னா நண்டு, நத்த, மீன், காடை, கௌதாரி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டு முட்டை. ஆட்டுக்கு எதிராக முட்டை விளங்காதவளே, ஆட்டு கொட்டை முதல்ல நான் அவனுக்கு போய்கிட்டு தாங்க இருக்கேன். அப்ப யாரு வாழனு? இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். சொல்லுங்க வாத்தியாரே. நீ என்னை பூத்தி என்னை திருத்திட்ட, இனிமேல் ஓ வழிதான் ஏ வழி. சொல்றா, இப்ப சொல்றா. பொண்டாட்டி வாழ் ஒளிக, வப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி என்னப்பா சொன்ன? பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி ஒளிக. அதத்தானடா முதல்ல சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது. சரி, பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி ஒளிகன்னு சொல்லு. வேணா வாத்தியார். இல்ல நான் சொல்றேன் கேளு தம்பி. உங்க பேர் வர பொண்டாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி ஒளிக. பொண்டாட்டி வாழ்க, வப் என்ன நெஞ்சு அடை தம்பி, இந்த வார்த்தையை சொல்லும் போது சுருக்கு சுருக்குன்னு குத்துதே தம்பி. பப்பு பப்புன்னு மகளை குப்புறியா? இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா
நாடகத்துக்கு வண்டியில வந்தான். வேன்ல வர்றா. வரும்போது முத்தனத்துல வண்டி பஞ்சரா போச்சு. பஞ்சரா போச்சு. என் சித்தப்பை மீசை என்ன பண்ணாரு? உடனே ஸ்டெப்னி எடுத்து மாட்டி உடனே டயத்து கூட்டு வந்துட்டார்ல. உடனே ஸ்டெப்னி எடுத்து மாட்டினாரா? ஆமா. ஒரு உயிர் இல்லாத வண்டிக்கே ஸ்டெப்னி இருக்கும்போது என்ன சொல்றேன், அங்கே வரு, இந்த புண்ணியவதியும் வாழட்டும், அந்த புண்ணியவதியும் வாழட்டும். ஆனா வப்பாட்டிய புண்ணியவஞ்சன ஒரு ஆளு நீ ஒருத்தன். ஏன்டா என்னை நீ சொல்றியாடா? தம்பி, ஏன்னா இது நாடு, தாய் நாடு. ரெண்டு பேர் நல்லா இருக்கட்டும், அப்பதான் நம்ம ஜாலியா இருக்கலாம். ரெண்டு வண்டி வச்சு ஓட்டுவான். சரி, எந்த வண்டி இடையில புகை தள்ளுதா அதை விட்டு மத்த வண்டி ஓட்டி போயிட்டே ஓடுதட்டுல ஓ வண்டி புகை தள்ளி போச்சுன்னா பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க. அப்படி பொண்டாட்டி இருக்கையிலே வப்பாட்டி வச்சு வரும் பப்புக்காரனுக்கு வணக்க வணக்க. இத்தனை சிறப்புடைய இத்தனை இளைய பெரியோருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோர்களுக்கு வணக்கம். நீங்க தத்துவங்கள் எடுத்து இருக்க தங்கவேல் தமிழ்நாடு ஜாதிகளை அஞ்சப்படி வணக்கம். வணக்கம் நாடு செல்வம் வணக்கமே. நீங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கம், எங்கள் வணக்கமே. அப்படி இருக்கணும் வாத்தியாரே. அறிவியல் சென்ற பெரிய நன்றி நன்றி தம்பி. அப்படி கம்பா நிக்கணும் தம்பி. கம்பா நிக்கும். இன்னும் 10 வருஷத்துக்கு நிக்கும், அப்புறம் நிக்காது. நிக்காட்ட உடனே கூப்பிட்டுக்கிறேன். என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப பூரா சாராயம், அப்படி சாராயமா இருக்கு, என்ன செய்ய? அறிவியல் சேர்ந்த பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் பரவாயில்ல. நான் உண்மையிலே பவுடர் போடும்போது மனசு வேதனையோட பவுடர் போட்டு வைக்கிறேன். ஆம்பளையால பங்காளி மாதிரில இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. தாய்மார் ஒரு ஆளு கூட காணாமன்னு வேதனை பட்டேன். ஆனா பரவாயில்ல, ஆத்தா புண்ணியத்துல எத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதுவே பெரிய விஷயம். அறிவில் சேர்ந்த பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் வயிற்றுக்குள் ஆண்டுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாணயத்தை காண வெளியிருந்து வந்த அத்தனை கிராமத்தார்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் காவல்புரம் பணியேற்று காவலுக்காக வந்திருக்கும் காவல்துறை ஐயவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைதி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கிற்கு எங்களுக்கெல்லாம் உணவளித்து சரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாணயத்தை அமைத்து நடத்தி கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கு எங்கள் சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளருமான அருமை அண்ணார் நமது எஸ் ரவி அவர்கள் வாகுடியை சேர்ந்த எஸ் ரவி அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அழைத்து வந்து எங்களது மதுரை தமிழ்நாடு நாடு அணி சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய எங்களுக்கெல்லாம் நாடகத்தை வழிகாட்டி அருமை வாத்தியார் GK ஜெயமணி அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களை கரம் குப்பி வருக வருக வரவேற்று நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி நான் கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே பப்புடாக நடிக்கும் பொன்னிவேல் அவர்களுக்கு நீ சொன்னேன். இங்கு பப்புனா நடிக்கும் புல்வாகரையை சேர்ந்த பொன்னுவேல் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அவர் போய் ஒரு 6-7 மாசம் ஆச்சு. அப்படியா? அவர்லாம் போயிட்டாரு. இருக்கேன், என்ன பண்ண சொல்றேன்னு தெரியல. ஆமா, எனக்கும் என் போன்ற சக கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களது சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பாகவும் என்னுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு. கூட்டம் ரொம்ப கூடி இருக்கு. கொல்ல கூட்டம். யார பாத்திர கொல்ல கூட்டம் சொல்ற? அடே, மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய கூட்டம். ஆமா, நான் களவாண்ட கூட்டம் சொல்லி இந்த போஸ்ட்மார்ட்ல கட்டி வச்சு அடிக்கடி வேடிக்கை பார்த்துட்டு போனீங்க. நம்மளுக்கு பட்டம் களவாண்ட கூட்டம் இல்லடா முண்டப்பளே. இல்ல வாத்தியாரே, மனதை கொள்ளக்கூடிய அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் வாத்தியாரே? எப்படி பார்க்கணும்? கண்ணை திறந்துக்கிட்டேன். அப்புறம் குப்பரை அடிச்சுட்டா பாப்பாங்க. நாடகத்தை நாடகமா நினைச்சு பார்க்கணும். ஏன்னா நாடகங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. எப்படி சொல்றீங்க? இப்ப சினிமாங்கிறது என்ன வாத்தியாரே? திரையில் வந்து போகிற நிழல் பிம்பம் தான் சினிமா. நாடகங்கிறது அப்படி கிடையாது. உயிரோட்டமா நடிக்கக்கூடியது நாடகம். இப்ப சினிமால பாருங்களேன், கத்திய வச்சு குத்திப்பிடுவான், குத்திடுவேன். ஆமா, ரத்தம்லாம் வருமையா, செத்து போயிருவேன். ஆனா நாடகத்துல நம்ம செய்ய முடியாது. ஏன்னா குத்திட்டோம்னா நாளைக்கு நாடகத்துக்கு வர மாட்டேன், நாடகம் கெட்டு போகும். அதே மாதிரி பாருங்களேன், அதே நம்ம நாடகத்துல காசிக்கு போயிட்டோம்னு சொல்லுவான். ஆமா, காசி வந்துருச்சுன்னு சொல்லுவான். இதுதான் காசின்னு சொல்லுவான். நீங்க ஊரா இதுதான் காசின்னு போல இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். இதெல்லாம் இல்லட்டா நாங்களாம் காசிக்கெல்லாம் உங்களுக்கு டிக்கெட் போட்டுலாம் கூட்டி போக முடியாது. ஏன்னா சினிமாங்கிறது வேற, நாடகங்கிறது வேற. இந்த நாடக கண்ணோட்டத்துல இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க. நீங்க அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேணுங்க.
நாடகத்தை கெடுக்க வேணாங்க. செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. ரசிகர் ஈடுகளே உலகத்திலே யாரு அப்படி அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு தரவு வேணுங்க. கூட்டத்திலே கூட்டத்திலே கூச்ச கலப்பை செய்யக்கூடாது. கொஞ்சம் குமரிகளோ குறுகுறுன்னு கூட்டத்தில கூச்ச குழப்பம் செய்யக்கூடாது. கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. கூட்டத்திலே கூச்ச கலப்பை செய்யக்கூடாது. கொஞ்சம் குமரிகளோ குறுகுறுன்னு பார்க்க கூடாது. அங்கே இங்கே காலை விட்டு ஆட்டக்கூடாது. அங்கே இங்கே காலை விட்டு ஆட்டக்கூடாது. அங்கே இங்கே காலை விட்டு ஆட்டக்கூடாது. நீங்க சுத்தி வந்து அரவத்திற்கு அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவை உங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அம்மா வீட்டுல ஆள்லப்பா பழைய கஞ்சி இருக்கு ஊத்தா. அடுத்தது ரூபம் நான் பிச்சை எடுக்கிறேன். அப்ப அப்படித்தாடா சொல்றா. அம்மான அடிவகத்துல இருந்து கூப்பிடுறியாடா. அம்மான்னு அடிவயத்துல கூப்பிடுறேன். தாய்மார்களை அடிவயத்துல இருந்து கூப்பிடுறேன். அம்மா தாயே புண்ணியவதில வாங்கணும் அவங்கள கூப்பிடுறேன். அவங்கள கூப்பிடுறேன். பிச்சை எடுக்க வரல வாத்தியாரே. நீங்க இருக்கும் தொடைக்கு நான் என்ன மதி பிச்சை எடுக்கிறேன். அப்படி சொல்றேன். ஏன்னா அம்மா நான் எடுத்து உங்களுக்கு போட்டுவேன்னு சொல்றியா. அம்மா தாயே புண்ணியவதிய சொல்ற கேளுங்க. ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணும். அம்மா தாயே புண்ணியவதிய சொல்ற கேளுங்க. கொஞ்சம் ஆம்பளைக்கு மதிப்பு இப்ப கொடுக்க வேணுங்க. அம்மா தாயே புண்ணியவதிய சொல்ற கேளுங்க. ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணுங்க. அக்கம் பக்கம் நடந்த கதையை பேச வேணாங்க. அக்கம் பக்கம் நடந்த கதையை பேச வேணாங்க. அக்கம் பக்கம் நடந்த கதையை பேச வேணாங்க. நாடகம் முடியும் எந்திரிச்சு போக வேணாங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அத்தியாரே இந்த பாட்டை எழுதுன யாரு தெரியுமா? யாரும் தெரியலையா? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? தெரியும், நீங்க சொல்லுங்க. ஏன்னா நம்மளுடைய உயிரினு மேலான மதுரை தமிழ்நாடு நாடக அணி சங்கத்தின் முன்னாள் தலைவர், பிரபல நாடக ஆசிரியர், எத்தனையோ கலைஞரை வாழ வைத்திருக்கின்ற வள்ளல் கலைமாமணி ஏஎஸ் தங்கவேலையா ஐயா எழுதின பாட்டு இந்த பாட்டு. எழுவணி தங்கவேலையா. ஆனா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆம்பளைங்க அம்மாக்கு சொல்லல, தாய்மாருக்கு சொல்றாரு. ஓஹோ, குறிப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அம்மாதாயே புண்ணியவதியில சொல்றத கேளுங்க. எங்க ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணுங்கன்னு எழுதியிருக்காரு. எந்த பொம்பளை எந்த ஆம்பளை இன்னைக்கு மதிக்கிறா? என்னையா அப்படி சொல்ற? பாத்தியாரே, இப்ப நம்ம ஊர் வந்து எவ்வளவு மரியாதையான ஊரு. வீர வளைஞ்ச ஊரு நம்ம கொம்புகிறான். இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இப்ப தாய்மார்கள் இப்ப 40 பேர் 30-40 பேர் உட்காந்துருக்காங்கல்ல. பூரா அந்தமான் தீவுக்கு அங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இருக்கட்டும், கடலுக்கு அங்கிட்டு உட்காந்துட்டாலும் சரி உட்காந்து நம்ம பேசுற கேட்கும்ல அவங்களுக்கு. இது மானாமரில மார்க்கெட்ல கூறு அடிக்க வைப்பாங்களா, அங்கிட்டு கொஞ்சம் சந்தையில கத்தரிக்காய் கூறு கட்டின மாதிரி அங்கங்க அங்கங்க. ஆனா இந்த ஊர்ல எப்படி ஆம்பளை மதிக்கிறாங்கன்றத இப்ப நான் சோதிக்க போறேன். எப்படி சோதிப்ப? இப்ப தாய்மார் உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்க கூட போய் கேள்வி கேட்க போறேன். என்ன நீ வேற அவங்க நம்ம ஊருக்கு வந்து நீ அவங்களே கேள்வி கேட்டா ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்க. கேப்பில்ல, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம சாதிசான இவகிட்ட கேட்காம நான் யார்கிட்ட கேட்க போறேன்? சரி கேளியா. ஆனா கேட்டதுக்கு யார் யாரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பூரா தலைக்கு 300 ரூபா எங்க வாத்தியார் பெட்டிக்கார் கொடுப்பாரு. தர்றையா நானு. அதே மாதிரி யார் யார் பதில் சொல்லலையோ அவங்க தலைக்கு 500 ரூபா பப்புன்னு எனக்கு தரணும். பதில் சொல்லிட்டா நான் கொடுக்கணுமா? பதில் சொல்லலைன்னா இந்த வெண்ணைக்கு அவங்க கொடுக்கணுமா? ஏன்டா இழிச்சாப்பையில? நான் இழிச்சாப்பை கிடையாது. என்னைய பொறுத்தளவு ஒன்லி இன்கமிங் மட்டும்தான், அவுட் கோயிங் வேலையே கிடையாது. என்னைய பொறுத்தளவு அதையா விடிய கால இன்கமிங் மட்டும், அவுட் கோயிங் வேலையே இல்லை. அவர் அதான் நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த முதல் கல்வி தாய்மார் உங்களுக்கு தான். இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைச்ச அழகான புருஷன் மாதிரி, அன்பான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு சொன்னா ஒரு கரெக்டான ரீசன் வேணும். 7 ஜென்மத்துக்குலாம் விளங்காது, அடுத்த ஜென்மத்துக்கு அப்படின்றீங்க. ஆமா, சரி, மீண்டும் அடுத்த ஜென்மத்துக்கு அதே புருஷன் வேணும். தாய்மாரும் கை தூக்குங்க. எத்தனை பேர்னு பாக்குறேன். டெபாசிட் காலிடா தம்பி. இல்ல வாத்தியார, அதான் நீ படத்துக்கிட்டு தூக்கணும்னா கள்ள ஓட்டு, எந்திரிச்சு உட்காந்து தூக்கினாதே நல்ல ஓட்டு. பெரிய சேட்டு மக அப்படி படத்துக்கிட்டு தூக்குனே. அது பெருமாள் சாமி கும்பிடுறது. ஸ்ரீரங்க பெருமாள் மாதிரி பள்ளி உண்டு வாத்தியாரே. பத்தியா ஆம்பளை போல பத்தியில. ஆனா என்னைக்குமே ஜெயிக்கக்கூடிய வர்க்கம் நம்ம ஆம்பளை சிங்க வர்க்கம் தான் வாத்தியாரே. சீட்டாட்டையில வாழ்க்கையில சொல்றேன், வாழ்க்கையில. ஆமா, இந்த கேள்வி கூட கேக்குறீங்களா? இவங்களுக்கும் பரிசு உண்டு. கையில காசா தர மாட்டேன்.
அப்புறம் என்ன தருவ? கையில பொருளா தான் தருவேன். என்ன பொருள்? மோதிரம் போட போறியா? செயின்? அதுக்கெல்லாம் வெளி இல்ல. அப்புறம் சும்மா சிம்பிள் பர்ச்சேஸ் தான். ஒரு கோட்டர் பாட்டில், ஒரு தண்ணி கேனு, ஒரு கப்பு, தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஊலுகா. இது நாத்தம் போதுமே. கேட்றா கேள்விய. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச அழகான பொண்டாட்டி மாதிரி அடுத்த ஜென்மத்துல அதே பொண்டாட்டி வேணும். ஆம்பளை சிங்கங்கள் ஊரா கை தூக்குங்கப்பு. எத்தனை பேருன்னு பாப்போம். அந்த ஐயெல்லாம் தூக்கணும் கையை இறக்கி. இந்த 2 கை தூக்குறேன் பாரு. இவன் கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கேன், துப்பு கட்ட பையன். அதே வப்பாடி வச்சிருப்பேன். அண்ணே உண்மையிலே இந்த 2 பேர் கை தூக்கு. கை எல்லாரும் கை தட்டுங்கண்ணே. கை தூக்கணும். உங்களுக்கு கைது கூட தூக்கல, கைனா தட்டுங்கண்ணே. ஆனா ஏன் இவங்க 2 கை தூக்குறாங்க தெரியுமா? ஏப்பா? எனக்கு தெரியும். என்ன? இந்த ஜென்மத்துல இவங்களுக்கு கிடைச்ச எலிச்சாச்சிருக்க மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அப்படி இல்ல தம்பி. காலையில வீட்டுக்கு போய் பாரு. அவர் தான் நம்மளாலே ஒரு ஆள் சமைப்பாப்புல, ஒரு ஆள் உள்பாவடை வச்சு போடுவாங்க. சொல்றீங்க. நான் ஏன் 2 கை தூக்குனேன்? விஷயம் இருக்கு வச்சாரு. எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்துல யாருக்கு அப்படி பொண்டாட்டி அமையாது. என்னையா சொல்ற? சத்தியமா சொல்றேன். போன வருஷம் தானே கல்யாணம் முடிஞ்சு. ஆமா. அவ்வளவு ஒரு அமைதியான பிள்ளையா? நீங்க வேற புருஷன்கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கிறேன்னு, எப்படி பாசமா நடந்துக்கிறேன்னு. சரி. நாடகத்தை முடிச்சு வீட்டுக்கு போன வச்சுங்களேன். வீட்டுக்கு போனதும் தாமசம். நமக்கு காலை பிடிச்சிருவா. எதுக்கு? காலை அமுக்கி விடுறதுக்கு. அதை உழைச்சிட்டு வர்றாரு. அப்படி பொண்ணாடி யாருக்கு அமையா வச்சாரு? இப்ப கொம்புக்காரன் நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கோம். மிஞ்சி போனா 6 மணி 7 மணி 8 மணிக்கு வீட்டுக்கு போயிருவேன். இதே ராமேஸ்வரம் மீமிசேலு நீங்க பேசுறீங்களா சோழார்பேட்டை, அங்கிட்டலாம் போயிட்டு வந்தோம்னா 3 மணி 4 மணி வீட்டுக்கு. ஆனா 4 மணி ஆனாலும் மத்தியாரு நான் வீட்டுக்கு வரந்தோடிக்கும் என் பொண்டாட்டி சாப்பிடாம எனக்காக பட்டினியா கிடப்பாயா. டேய் அப்படி வளர்த்திருக்கம்டா. வளர்ப்பு அப்படி ஒரு வளர்ப்புடா. ஐத்த புடுங்கன எல்லாம் வாத்தியாருன்னு சொல்லி எனக்கு என்னையா போங்க வாத்தியாரு. வெளியே சொன்ன வைக்க கேடு. என்னப்பா 4 மணி இல்ல 5 மணி ஆனாலும் நான் போய் உழ வச்சு சோறு ஆக்கணாத்தேன் திம்பால பேசாம படுத்தேன் கிடப்பா. ஆமாடா வீட்டுல பொம்பளை தான்டா சமைக்கணும். என்னைய பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியுதா? உன்னே போய் எப்படி சொல்லுவானா? அது ஓவாயில இருந்து பரவாயில்ல. ஆகையினால ஓவாய் இங்க இருக்கு. இந்த நாடகம் ஏன் நடக்குது என்பதை சொல்றதுக்கு முன்னால மாமன மருதுவாண்ட புகழ ஒரு பாடலை பாடிட்டு நாடு புகழ்ந்திடு நல்லவரா நாங்கள் வணங்கிடு வல்லவரா. நாடு புகழ்ந்திடு நல்லவரா அவர் நாங்கள் வணங்கிடு வல்லவரா. நாடு புகழ்ந்திடு நல்லவரா நாங்கள் வணங்கிடு வல்லவரா. ஏடு புகழ்ந்திடு மருது பாண்டிய ராமாயி. ஏடு புகழ்ந்திடு மருது பாண்டிய ராமாயி. ஏடு புகழ்ந்திடு மருது பாண்டிய ராமாயி. எங்க புகழ்பட்ட எங்கள் மருதிருவர் வீராயி ராமாயி. ஓடே தண்டனத்தானே தண்டனத்தானே. கோட்டையிலே கொடி பறக்குதுவார் கோட்டையிலே. காளையாறு கோட்டையிலே பறக்குதுவார் கொடியிலே. காளையாறு கோட்டையிலே கொடி பறக்குதுவார் கோட்டையிலே. அஞ்சல வீரர மருது பாண்டிய ராமாயி. அஞ்சல வீரர மருது பாண்டிய ராமாயி. அஞ்சல வீரர மருது பாண்டிய ராமாயி. அந்த ஆங்கிலேயர நான விட்டார் வீராயி. கண்ணானே நானனே ராணி நன்னானே. கண்ணானே நானனே ராணி நன்னானே. ஏழக்கட வந்தன 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 வந்தனே. பொறுமையிலே தருமனாக போர்க்களத்தில் அர்ஜுனராக. போரா 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 பொறுமையிலே தருமனாக போர்க்களத்தில் அர்ஜுனராக. ஈகையிலே கருணனாக ராமாயி. இருக்கையிலே கருணனாக ராமாயி. ஈகையிலே கருணனாக ராமாயி. அவர் எங்கு புகழ்பட்ட எங்க மருதிருவர் வீராயி ராமாயி. ஓடே நாடு புகழ்வர் நல்லவரா வணங்கிடு வல்லவரா. ஏடு புகழ்ந்திடு மருது பாண்டிய ராமாயி. ராமாயி புகழ்பட்ட எங்க மருதிருவர் வீராயி. இந்த நாடகம் நன்றி நன்றி நன்றி. சொல்லு காவல்துறை. காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு நமது கிராம பொதுமக்கள் சார்பாக இளைஞர் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஐயா ஐயா ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். எங்க முகத்துல 4 பேர் முகத்தை பார்த்துக்குங்க. 4 பொண்ணு நாடகத்துக்கு இந்த வண்டியில வருவேன். கொஞ்சம் மறந்துல தூக்க வழக்கத்துல ஹெல்மெட்டு போட்டு வராம கேஸ் எடுத்து போட்டுருவாங்க. நாங்க வாங்குறது 2000 ரூபாய் சம்பளம். அதுலயும் 1000 பிடிச்சிக்கிறீங்க. அது இல்லைங்க நான் பைக்கில் வரும்போது சொல்றேன். ஆமா நன்றி. அதை சொல்லுங்க. ஆனா உண்மையிலேயே சொல்லி பார்த்து அவள் நொந்து போயிட்டாங்க. உண்மையிலே இத்தனை பேர் உட்காந்துருக்கிய என் மனசார சொல்றேன்.
தயவு செஞ்சு உங்களுக்கு காலில் விழுந்து கும்பிட்டு கேட்குறேன், இந்த வண்டி வாசித்து அந்த டூ வீலர் ஓட்டுறவங்க தயவு செஞ்சு ஹெல்மெட்டு போட்டு ஓட்டுங்க. காவல்துறையெல்லாம் வந்து அவங்க சொந்த சுயநலத்துக்காக அவங்க சொல்லலை, அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக அவங்க சொல்லலை, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஹெல்மெட் போட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் முக்கியமான சொல்கிறேன் வாத்தியார, முக்கு ரோட்டில் போலீஸ்காரங்க நிற்கிண்டு மறைக்கிறாங்கன்றக்காக யார் ஹெல்மெட் போட்டு போக வேணாம். நாளைக்கு உங்கள் பொண்டாட்டி பிள்ளையே உங்களை நம்பி முக்கு ரோட்டில் நின்ற கூடாதுன்றக்காக தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க. முக்கியமான விஷயம் இதுதான். ஆமாம், ஏன்னா நம்மளை நம்பி தானே குடும்பமே இருக்கு. ஆமாம், அப்படின்றனால இந்த நாளுக்கு ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை நோட்டீஸ் பண்ண தெரிந்திருந்தாலும் சொல்வது என் கடமை, கேட்பேங்க பொறுமை என்ற காரணத்தில் என்ன கடத்திலும் பொன்னகரம் வழங்கக்கூடிய நமது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கொம்புக்கார நேந்தல் கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலத்துக் கொடுக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ ஜெய கன்னிமார் கண்ணடியான் கோவில் ஆடி முளப்பாரி திருநாளை முன்னிட்டு விசுவாவசு வருடம் ஆடி மாதம் சூத்திரமச்சம் சுக்குல வச்சோம். அதுல மச்சம் தான் யோகமா, எனக்கு உடம்பு கூட மச்சமாத்தே இருக்கு. கருப்பு இதை ஒரு வட்டம் முழிச்சு பாருவே, இப்படித்தான் முழிச்சிட்டு போய் சாமி நத்தான். ஆமா, இருக்கணும், பரவாயில்ல. ஆடி மாதம் 21ஆம் தேதி 6/8/2025 புதன்கிழமை இரவு 10 மணி அளவில் நீ ஆவலை எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாட்டிலே தலை சிறந்த நாடகர் பங்கு பெறக்கூடிய ஸ்ரீ கதம்பம் என நகைச்சுவை நாடகம் நடந்து முடிஞ்சுடா. ஓ, நேத்து நடந்த நாடகமா? கண்ணு வேற கொஞ்சம் மங்களா இருக்கு. கொஞ்சம் மிளகாப்பொடியை போட்டேன், மிளகாப்பொடியை அங்க ஞாபகப்படுத்தாதீங்க. ஆமா, நீ ஆவலை எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாட்டில் தலை சிறந்த நாடகருக்கு பங்கு பெறக்கூடிய சத்ய ஹரிச்சந்திரா என நாடகம் அரசு ஆணைக்கு உட்பட்டு நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடக நடிக்கும் நடிகர் சிகாமணிகள் சென்னை சிறை பெற்று வரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி நமது அருமையார் ஆட்டூர் மாநகர கண்டறிந்த AR ஆறுமுகம் அவர்களை இவருக்கு மணியிலே ஹரிச்சந்திர மன்னனாக உணா தோண்டி காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக இசைக்குயில் இன்னிசை ராணி என்று நாட்டு மன்னர் பெற்று வரக்கூடிய உங்களாய்வ நட்சத்திரம் அருமை சகோதரி மணப்பாறையைச் சேர்ந்த PRG பானிப்பிரியா அவர்களை இவருக்கு மனையிலே சந்திரமதியாக ஜொலிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மன்னார்குடி. அதுக்கடுத்தபடியாக தேவகான இசையரசி அருமை அப்பா, ஆமா, நமது தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை சேர்ந்த MP விஸ்வநாதன் அவர்கள் இவருக்கு மனையிலே சத்திய கீர்த்தியாக தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். ஏன் MP பேர் வச்சா தெரியுமா? எங்க அப்பா MP பாடுவாரு, அதனாலதான் MP அவருக்கு பேரு. ஆமா, அதுக்கடுத்தபடியாக துடுப்புடன் அடிக்கும் நடிகர் சிகாமணி சென்றடமெல்லாம் தனக்கெனகர் தாண்டாண்டி வெற்றி மனசு போல கொட்டி வரக்கூடிய நமது கட்டிக்குளம் மாநில கண்டெடுத்த அருமை மாமா AP காலலிங்கம் அவர்களை இவருக்கு மணியிலே விஸ்வாமித்திர பின் காலகண்ட பின் வீரமாக நாங்கள் ஆடுகின்ற ஆடலுக்கு பாடுகின்ற பாடலுக்கு தகுந்தாப்புல இசையமைக்கு வந்திருப்பவர் தமது இன்னிசை காணத்தை மெலிசை பாடக்கூடிய எங்களுக்கெல்லாம் நாடகத்தின் வழிகாட்டி எனக்கு தாயின் தந்தையாக விளங்கக்கூடிய எங்களது உயிரினி மேலான மதுரை தமிழ்நாடு நாடு அடிய சங்கத்தின் இன்றைய செயற்குழு உறுப்பினருமான அருமை வாத்தியார் புளியங்குளம் மாநகர கண்டெடுத்து GKS ஜெய மணிகண்டன் அவர்கள் இவருக்கு மணியிலே ஹார்மோனியம் அண்ட் பின்பாடல். தென்பாண்டி ராமேஸ்வரம் நமது தெய்வ சுடர் அப்துல் கலாம், நமது தென்பாண்டி ராமேஸ்வரம் நமது தெய்வ சுடர் அப்துல் கலாம், தேசிய விஞ்ஞானியா நமது தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது கனையேவினார், தமிழ் மண் மீது புகழ் பாடினார். அவர் விண்மீது கனையேவினார், தமிழ் மண் மீது புகழ் பாடினார். உங்களை எண்ணி வாடுகின்றோம் அந்த உத்தமனை காணலையே, அப்துல் கலாம் உத்தமனை காணலையே. நமது தென்பாண்டி
அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே பள்ளி செல்லும் பிள்ளைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. அவர் பள்ளி செல்லும் பிள்ளைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. அவர் கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. நமது தென்பாண்டி, நமது தென்பாண்டி ராமேஸ்வரம், நமது தெய்வ சுடர் அப்துல் கலாம், அப்துல் கலாம், அப்துல் கலாம். அருமை வாத்தியார், வாத்தியார் அதுக்குதான் வாத்தியார் வேணும்ன்றது. வெட்டிக்காரு கெட்டிக்காரு ஐயா. அதுக்கு அடுத்தபடியாக கோடியரசி மிருதங்க சக்கரவர்த்தி மின்னலடி வேங்கிய பல பட்டப்பள்ளி பட்டு வரக்கூடிய நமது திருப்பூர் அருகாமல் இருக்கக்கூடிய எஸ் நாங்கூரை சேர்ந்த அருமை மாமா ஓவி சிவஞானம் அவர்கள் வரைக்கும் மிருதங்கன் டோலக்கன் தபேலா. விடாதியா, அது தனியா மச்சானும் கொக்காவா. அப்படி அழகு. என்னையா என்ன வண்டி செட்டுக்கு போயிடுச்சு, போட்டேன் மானாமர பைபாஸ்ல போன மாதிரி. நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே பலபாத்திய புகழ் எத்தனையோ மாணவர் உருவாக்கி வரக்கூடிய நமது முதலக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த அருமையன்னார் GKS சத்யவான் அவர்களை இவருக்கு மடியிலே ஆல்ரவுண்டர்ஸ் காட்டுவார்கள்.
பழசை எல்லாம் சுட்டி தள்ளு புதுசா இப்போ பொறுப்பம் என்ன எண்ணிக்கொள்ளடாடு இவ்வணக்க மேடையிலே இசை கலைஞர்கள் அவர்கள் தங்கை தாமரை செல்வி அவர்களின் புதல்வர்கள் இருவர் சி.கே. சந்திரன் மாமா மகன் ஜெயமணிகண்டன் சத்யவான் அவர்களையும் பாராட்டி தம்பி கோவி சிவஞானம் பாராட்டி தாள கலைஞரையும் பாராட்டி தீத்தான்பேட்டை கிராம தலையாரியும் மானாமதி கனசௌவதி நாடக சங்கத்தின் உறுப்பினருமான நான் தலா 4 பேர்களுக்கும் இந்த 200 அன்பில் பாருகிறேன். இந்த இசைக்குழுவை பாராட்டி அன்பளிப்படுத்த எனது அன்பு மாமா அவர்களுக்கு எங்களின் இசைக்குழு சார்பாக நன்றிகளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கால வருதடா தம்பி கால வருதடா கால வருதடா தம்பி கால வருதடா தென்னாட்டு மர காலை தேவர் வளர்த்த காலை தென்னாட்டு மர காலை இது தேவர் வளர்த்த காலை தள்ளி நின்று பாரு தலையை நீட்டினா தலையை இந்த பக்கம் பாரு கால வருதடா தம்பி கால வருதடா. சூப்பர் சூப்பர். ஒரு ஏன்னா எவ்வளோ ஒரு நாகரிகமாக ஃபுல்லாக பாடாமல் ஒரு 4 வரி அவர் மன திருப்திக்காண்டி பாடிட்டு போறார் பார்த்தியா. கண்டிப்பா கண்டிப்பா அவர் மூத்திரத்தை வாங்கி கொடுறா. நீ குடிக்க மாட்டேன்ப்பா. என் மாமா கண்ட சரக்கு குடிக்கிறாரு. மாமன் சங்கத்தில் மெம்பர்டி. அதனால
மற்றவங்க மூத்திரத்தை கூட குடிப்பேன், அவர் மூத்திரத்தை குடிக்க மாட்டேன். அவர் குடிக்கிற சரக்கு அவருக்கும் தெரியல, என்ன வீச்சம் கொலைய கொய்யக்குள்ள இருக்குதியா. ஆமா இருக்கட்டும், பரவாயில்ல. அதுக்கு அடுத்தபடியாக வாத்தியார, இப்ப நீங்க இவ்வளவு வாசிக்கல, ஒன்னேத்தான் கேட்கிறேன், என்னைய பாரு அங்க என்ன பாக்குற. சரி, அதுக்கு அடுத்தபடியாக இங்க வண்ணமய சீன் சமைத்து எங்களுக்கெல்லாம் தாய்ந்தம் வழங்கக்கூடிய தாளத்தேசிக்கு வரைந்திருக்கும் அருமை அண்ணன் நமது முதலக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த ஆர்த்தி கருப்புராசா அவர்கள் இவருக்கு மேடையிலே சீன் அண்ட் தாளம், அவர் தாளம் போறாருலயே ஒரு பாட்டு பாடுவார். பாடலையா? தொண்டை சரியில்லையா? சேனக்கிழங்கு திண்டு வந்திருக்காரு. சரி இருக்கணும், பரவாயில்ல. அதுக்கடுத்தபடியாக நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெல்ல தெல்ல எடுத்திருப்பது மைக் செட் குயிக் செட் சொல்லக்கூடிய சிறந்த சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தான் தான் வெற்றி பரிசு போல கொண்டு வரக்கூடிய நியூ செல்வம் ரேடியோஸ் முத்தனேந்தல் உரிமை ஏ மாரியப்பன் மாரியப்பன் மாரியப்பன். கைதடுங்க மைக் செட், அருமையான மைக் செட். நன்றி நன்றி நன்றி. அருமையான முறையில் எங்களுக்கு சிறப்படுத்த மைக் செட் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அன்னைகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அதுக்கடுத்தபடியாக எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு உணவளித்து சரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் கலை குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பக்த கொடிகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக வருக வருக இப்படிக்கு கிராம பொதுமக்கள் கொம்புக்கார நேர்ந்தல் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் எங்களையெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் நாடக அமைப்பாளர் வரிசை முன்னிலை இருக்கக்கூடிய அருமையர்னார் நமது வாகுடி மாநகரை சேர்ந்த எஸ் ரவி அண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மற்றும் எங்கள் வாத்தியார் ஜெயமணியினை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் மட்டுமல்ல வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி குறைந்த செலவில் சிறந்த அணிக்கு நடத்தி தருவார் 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு அதுக்கடுத்தபடியாக எல்லா பேர் சொல்லிட்டு வச்சார எல்லா பேர் சொல்லிட்டேன். அடுத்து சொல்ல போறது என் பேர் சொல்லிட்டுனா உன் பேரெல்லாம் கேட்கலப்பா. இன்னைக்கு பயலுக்கு முன்னாடி இல்லைன்னா நல்லா நல்ல. ஆமா அதை சொல்லுங்க இருக்கட்டும். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம போட்டிருக்க நம்ம நாடகத்துக்கு வர வேண்டியது டான்ஸர் மணிமேகலை வர வேண்டியது. நேற்று வண்டியிலேருந்து கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகி ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்காங்க. அதனால் வர முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு எங்கள் 10 பேர் பொழப்ப காப்பாற்ற வந்து கொண்ட புண்ணியவதி ஆத்தா. ஆமாம் அந்த பிள்ளை இல்லைன்னா ஒரு நடிகர் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு புண்ணியவதி எங்களை எங்க மானத்தை காப்பாற்ற நம்ம ஊர் மானத்தை காப்பாற்ற வந்திருக்கு. எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கொண்டு ஆடல் அரசி அப்படிங்க சுந்தரி கவர்ச்சி கண்ணி காண்பன் மனித கவியலுக்கு இளஞ்சிட்டு புத்தமது மல்லிகை மொட்டு பூத்துக்குளம் புது ரோஜா நாட்டிய தாரகை மதுரையை சேர்ந்த ரேணுகா தேவி அவர்கள் இவருக்கு மணியிலே டான்ஸராக உங்களை தோண்டி காத்துக் கொண்டிருக்கின்றார். தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எறிந்தாளே பூமுகமாது இடம் புரியாமல் மயங்குவதில்லை இடம் தெரியாமல் தயங்குவதில்லை என்னமோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள் தொட்டதால் உள்ளம் தொடர்கின்றதே தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாளே பூமுகமாதே. பொம்பளை பிள்ளை சொன்னா உங்களுக்கு நோக்கம் வந்துருச்சாக்க நோக்கம் இல்ல தம்பி வாத்தியாரு. ஆனா மத்த நாள் இருந்தா கூட விடிய விடிய கட்டி பிடிக்கலாம். இது அரிசிந்த நாடகம் ஆகி போச்சு. இந்த ஒரு சீனி தான் கண்டுபிடிக்க முடியும், அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு தான் யோகம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆகையினால உங்களை முன்னால் பேசிக்கொண்டும் நடத்திக்கொண்டு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்து கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களை வீட்டு பிள்ளை நமது கிராமத்து அருகாமல் இருக்கக்கூடிய புல்வாய் கரையை சேர்ந்த ஏஆர் பொன்னிவேலக நாம் அப்பன் பால வேங்களை தோண்டி நடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி நன்றி. கைதட்டின 2 தமிழருக்கு மட்டும் நன்றி. அப்புறம் பூரா ஆந்திராவில இருந்து வந்திருப்பாங்க போல இருக்கட்டும், பரவாயில்ல. அதனால வாத்தியாரே நானும் உங்க சொந்தக்காரன் தப்பு. ஆமா கொஞ்சம் என்னையும் கண்ணாட்டு பாருங்க. ஆமா இருந்தாலும் நான் உள்ள போனது பொம்பளை வழியை அனுப்ப முடியும். அதுக்கு முன்னாடி மனுஷனா பிறந்தா வாத்தியார் பிறந்துட்டோம், இனிமே சாகத்தான் போறோம். யாரும் பிறக்க போறது கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையே சந்தோஷமா போட்டி பொறாம இல்லாம வாழ்ந்துட்டு போயிடணும். நமக்காண்டி வாழணும், சால்ரா போட்டு வாழக்கூடாது. அப்படின்ற காரணத்தினால நான் உள்ள போயிடுறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்க செல்வம் பொங்கி வளரணும். அப்படி எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்று செல்வம் பொங்கி வளரணும். கல்லாதவங்க கட்டவங்க பண்ண எல்லாவங்க இருப்போம். அப்படி கல்லாதவங்க கட்டவங்க பண்ண எல்லாரும் இருப்பவங்க. எல்லாவங்க கட்டவங்க பண்ண எல்லாவங்க இருப்பவங்க. யாரை பொறுத்த உழவர் வாழணும். அவங்க உண்மை என்றைக்கு சரித்துவோம்.
அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, நீங்கள் எண்ணற்ற பாடல்கள் கண்டுகளித்திருப்பீர்கள். எத்தனையோ நாடகங்கள் இங்கே நடந்திருக்கும். எண்ணற்ற இசைக்கலைஞர்களை பார்த்து போய்க்கிறது. ஆனால் எந்த ஒரு இசைக்கலைஞர்களும் இதுவரை இந்த பாடல் பாடியதில்லை. இந்த பாடல் பாடிய ஒரே நபர் கலைமாமணி அன்பப்பா கலைமணி அவர்கள் மட்டும்தான் பாடியுள்ளார்கள். அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து மிகவும் ஒரு சிரமமான ஒரு பாடல் ஒரு சிறிய முயற்சியாக எடுத்து பாடிக்கொண்டிருக்கிறேன். பாடலை கண்டுகளித்து உற்சாகம் தருமாறு உங்கள் வீட்டு பிள்ளையாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 1 2 3 4 கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விகடகவி, இங்கு நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்த ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில், அந்த அற்புத வனத்தில் ஆண்கிளி 2 உண்டு, பெண்கிளி 2 உண்டு, அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண்கிளி அதனிடம் ஆண்கிளி 2க்கு மயக்கம் உண்டு. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா. சிங்கப்பூர் ஏர்போர்ட் 1 2 3 4 பைலட் 1 2 தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டிட ஊர்கோல போனதம்மா. சிங்கார காரோடு சங்கீத தந்தை சந்தோஷ பாடிதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கன்றோடு பது வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கால்வெல்தி பிள்ளை போல் போல் வந்து முயல்கள் ஆங்கிலம் பாடிதம்மா. அன்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திரம் ஓதிதம்மா. மாங்கல்யம் தந்துனானே நவஜீவன கேதுனா சண்டே பக்னா சுகிதம் சங்கீத சுகிக்கும். பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திரம் ஓதிதம்மா. பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானை பல்லாட்டு பாடிதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண
ஒரு கிளி கையோடு ஒரு கிளி கை சேர்த்து உறவுக்குள் நுழைந்ததம்மா. உல்லாச வாழ்க்கையில் ஒரு கிளி கொடுத்திட்ட ஒரு கிளி ஒதுக்கிதம்மா. அப்பாவியா கிளி தப்பாக நினைப்பது எப்போதும் தெரிந்ததம்மா. அது எப்போதும் கிளி அல்ல கிணற்று தமிழினா இப்போது புரிந்ததம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி. கடவுள் அமைத்து வைத்த மேடை நன்றி நன்றி நன்றி. ஏங்க இவ்வளோ பெருசா வச்சா எப்படி? நான் முனிவுண்டா இருக்கேனா இல்லையா? எனக்கு முனிவுண்டா ஆகிக்க. நான் துள்ளுண்டா இருக்கும்போது துள்ளுண்டா வைக்கணும்ல. நல்லா கோவப்படப்படாது, நல்லா சிரிக்கணும். ஆமாம், நான் ஒரு கோவக்கார பிள்ளை. என்ன கரைச்செடுக்கார என்ன உட்காரு, கரைச்செடுக்கார என்ன உட்காரு. ஹலோ, நல்லா இருக்குப்பா மைக்கு. ஐயய்யய்யய்ய கூட்ட ஆசை. இந்த மாதிரி மைக்கு எங்கே கிடைக்கும்? ஆத்தி 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 கதறு சட்டை எப்படி போகலாம் தெரியுமா? எப்படி போகலாம் தெரியுமா? ஏன்னா நான் ஒரு வித்தியாசமான பிள்ளை, உங்களை மாதிரி கிடையாது. ஏன்னா நான் புதுசு இல்லையா, நீங்கள் பழசு இல்லையா. உங்களை அனுபவத்துக்கு நான் இல்லை கிடையாது. நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, புது பிறவி. கதறு சட்டை ஏ மாமா, அவர் தான் எழுந்திரிச்சு போனார். அவருக்காண்டி ஒரு பாட்டு. கதறு சட்டை ஏ மாமா, அவளையெல்லாம் ஒன்னால. கதறு சட்டை ஏ மாமா, அவளையெல்லாம் ஒன்னால. ஒன்ன நினைச்சல எனக்கு உள்ள மச்சானே அழகத்தில உண்மையிலதான் நேசவச்சேனே. அம்பு முடிச்சு பொட்டு வச்சே உறவுக்காகத்தா. எப்பத்தா 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 வருவீங்க உள்ள ஏங்குது. அப்படி அப்படி சின்ன சின்ன முருகையா செந்தில் வடிவேலழகா. பச்சை மிளகா இது காரமில்ல, என் மாமனாருக்கு இணையில் ஈரமில்ல. அடி போட்டி போட்ட மாமா நீ கோவப்படலாமா? வேணாண்டி அடி வேணாண்ட விட்டு தள்ளி பச்சை மிளகா. அப்படி அட எப்பா எப்பா
தப்பா கணேசா ஒரு தப்பா இல்ல கணேசா அடி 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 அடிவெத்தல மடிச்சு கொடுமானே அடிமத்தல வெளிய சொல்லலாமே. நல்லா இருக்குதுங்க. மைக்குன்னா இப்படித்தான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப் பேர் என்னன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் போண்டாண்டின்னு ரொம்ப தெரியணும் மனப்பாறையில். ஆமாம். ஏங்க உங்களுக்குன்னு ஒரு ஆள் ரெடியா இருக்காரு. இருக்காருல்ல, உங்களை பார்க்கணுமே. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வயசுக்காரு ஐயோ கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறிய கருத்த மச்சான் நினைவு இருக்கா உனக்கு புள்ள பொன்னாடி பதில் நம்ம நெடுநாளா விரும்புறேமே மனசுக்குள்ள. இங்கே டான்ஸா நடிக்கும் ரேணுகா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அணிக்கப்படுகிறார்கள்.